ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி மதுரையில் நடந்த ஒரு முருகர் மாநாட்டில் பெரியார் அவர்களையும் திரு அண்ணா அவர்களையும் விமர்சனம் செய்து ஒரு காணொளி வெளியிடுறாங்க. அதுல குறிப்பா முதல் வரிசையில முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஜனநாயக நாட்டில் எல்லா கட்சிக்கும் ஒரே கொள்கையா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது, அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் நிர்வகிக்கப்பட்டது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இன்றைக்கு அந்த கட்சி வழிநடத்தி செல்லப்படுகிறது. இன்னொரு ஆளையும் மிஸ் பண்ணிட்டீங்களா, திரு சசிகலா அவர்கள். இல்ல அது நீங்க கொஸ்டினா கேக்குறீங்க. ஆனால் திமுக கட்சி சார், அது அண்ணா வளர்த்த கட்சி சார். பட் இங்க அண்ணா பேரோட வந்து அது வந்து ஐயா ராமகோபால் என்ன திமுக பாஜக இருந்தது சொல்றீங்களா? இல்ல நான் மத்திய அமைச்சரா இருந்தீங்களா அதை சொல்றீங்களா? இல்ல இப்போ நான் இப்போ சரி, இப்போ வந்து ஏன் வந்து சிந்தூர் ஆபரேஷனுக்கு அவ்வளவு கெட்டதை பண்ணி வச்சிருக்காங்க சார் திமுக ஆட்சியில? ஒண்ணு கூட இது இல்ல, ரெண்டு சொல்லலாம். மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய தமிழக தலைவராக இருக்கும்போது செல்வி ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் பண்ணி ஒரு அறிக்கை ஒன்று விட்டாரு. அதுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 கோடி உறுப்பினர்களுடைய மனநிலையை கருத்தில் கொண்டு நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டார். ஆனால் இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி மதுரையில் நடந்த ஒரு முருகர் மாநாட்டில் பெரியார் அவர்களையும் திரு அண்ணா அவர்களையும் விமர்சனம் செய்து ஒரு காணொளி வெளியிடுறாங்க. அதில் குறிப்பாக முதல் வரிசையில் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்களை வச்சுக்கிட்டே இப்படிப்பட்ட காணொலியை பரப்பும் போது அது தமிழ்நாட்டு மக்களை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதாகவே நம்ம இந்த 3 நாள விவாதங்கள்லேயே நம்ம பார்க்குறோம். அது அதிமுகவை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால அந்த காணொலி பதிவு செய்யப்பட்டதா? அதிமுக அப்படிங்கிறது ஒரு பெரிய இயக்கங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது, அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் நிர்வகிக்கப்பட்டது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இன்றைக்கு அந்த கட்சி வழிநடத்தி செல்லப்படுகிறது. அதனால இவங்க வந்து அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்களுடைய கொள்கையே அதுதானே. அதனால 3 பேரை சொன்னீங்க, இடையில இன்னொரு ஆளையும் மிஸ் பண்ணிட்டீங்களே, திரு சசிகலா அவர்கள். அதிமுக அவர்களும் கட்சியை வளர்க்கறதுல இருந்தாங்க. சரி, ரைட்டு, உங்க விருப்பம், அதையும் சேர்த்துக்குங்க. சரி, ஆகையினால நான் சொன்னது 3 தான், நீங்க சொன்னது 4 சேர்த்துக்குங்க. இதுல இன்னும் இருக்குது. ஆகையினா ஆனா 1956 இதே பாஜக முன்னாள் பாஜக தலைவர் என்ன சொன்னாரு? 1956 மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கும் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் வாக்குவாதம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னார்ல. அதை பத்தி இன்னும் வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திமுகவின் தலைவரும் ஏன் பேசவே இல்லை? இல்ல அது நீங்க கொஸ்டினா கேக்குறீங்க. ஆனால் திமுக கட்சி சார், அது அண்ணா வளர்த்த கட்சி சார். பட் இங்க அண்ணா பேரோட வந்து அது வந்து ஐயா ராமகோபாலன் இருக்கிற போது இந்து முன்னணியில போட்டதை ஒரு 5 வினாடி போட்டிருக்காங்க. அது தப்பு. அங்க அரசியல் பண்ணியிருக்க கூடாது, அது வேறு விஷயம். ஆனால் நீதிமன்றத்தை இதுவே மாத்தி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது இது மாதிரி போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதுதான் அவர்களுடைய சித்தாந்தம். அது இங்க எடுபடாது. ஆனால் அதற்கு பிறகு மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அதை மறுத்து பேசியிருக்கிறாரு, அறிக்கை விட்டிருக்கிறாரு. நேற்றைய தினம் மாண்புமிகு பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார், எதிர்கட்சி அண்ணாவை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு கட்சி. விமர்சனங்கள் அவங்க பாஜக மாநாடாது. 2 கட்சிகளும் வரக்கூடிய தேர்தலை சந்திக்கும் போது மக்கள் அதை ஏத்துக்கிடுவாங்களா? அது நம்ம பொறுத்து தான் பார்ப்போம். ஏத்துக்கிடுவாங்களா ஏத்துக்கிறலன்னு மக்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் வந்து தீர்மானிப்பாங்க. தராசு தட்டை போலத்தான் ஜனநாயக நாட்டில். அதனால அவங்க எப்படி தீர்மானிக்கிறாங்க கொஸ்டினை கேட்கிறேன் அப்படின்னா, 1998 செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. ஒரே வருடத்துல அந்த கூட்டணி முறிவு ஏற்பட்டு மேல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு 2004 கூட்டணி வச்சாங்க. அந்த கூட்டணி வின் பண்ண முடியல. அடுத்ததாக 2019 தேர்தல் வச்சாங்க எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையில. 21 வச்சாங்க, மக்கள் ஏத்துக்கல.
இந்த 2026 தேர்தலில் இப்படிப்பட்ட கொள்கை முரணா இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளும் ஒரே கூட்டணியில இருக்கும்போது இந்த கொள்கையை மக்கள் எப்படி ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஜனநாயக நாட்டுல எல்லா கட்சிக்கும் ஒரே கொள்கையா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. திமுக இருக்கு இல்லையா? என்ன திமுக பாஜக இருந்தது சொல்றீங்களா? மத்திய அமைச்சரா இருந்தீங்களா அதை சொல்றீங்களா? இல்ல இப்போ நான் சரி, இப்ப ஏன் சிந்தூர் ஆபரேஷனுக்கு ஏன் அம்மையார் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு நிதியமைச்சரை பார்த்துட்டு ஏன் ரஷ்யா மாஸ்கோவில் போய் இறங்கினாங்க சகோதரி கனிமொழி? அங்க மட்டும் பாசமோ பாஜக மேல? இப்பயுமே பாஜக திமுக மேல ஒரு கரிசனம் வச்சிருக்கு. ஏன் தெரியுமா? ஒருவேளை 2018 சந்திரபாபு நாயுடு மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் அதே சந்திரபாபு நாயுடு அல்லது நிதிஷ்குமாரை எடுத்துட்டால் ஒருவேளை இந்த திமுக 22 நாடாளுமன்ற உறுப்பினர் நமக்கு பயன்படுமோ? அப்படிதான் சார், அரசியலே கணக்கு தானே சார், சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தானே சார் அரசியலே. ஆகவே எது லாபம், எது மக்களை நாம் பிழிந்து எடுக்க முடியும் என்பது தானே ஆளுகிற கட்சியாகவும் தேசிய கட்சியாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால அது இது பண்ணிக்கிறாதீங்க. இங்க அதிமுக பாஜக கூட்டணியா? ஆமா, கூட்டணி தான். அது கொள்கை கூட்டணி ஆட்சியா சார்? அப்ப நான் இது என்ன சார் ஒரு வேடிக்கையா இருக்குது? நான் இந்த உங்க யூடியூப் சேனல்ல கேட்கிறேன், அதிமுகவும் பாஜகவும் கொள்கை கூட்டணியா கேக்குறீங்களே, அப்ப மத்த கட்சி எல்லாம் கொள்கை இல்லாமலா இருக்குது? இல்ல, நான் சொல்றது அல்லது கொள்கையோடு இருக்கா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கு. திரு எம்ஜிஆர் அவர்கள் வழிகாட்டிய, செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழிகாட்டியதை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு நேர்மாறாக பாஜகவினுடைய கொள்கைகள் இருக்கு. இந்த சித்தாந்தங்கள் சொல்றேன், சித்தாந்தங்கள் நேருக்கு நேராக இருக்கும் பொழுது இதை மக்கள் எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா அது தேசிய கட்சி, அது வேறு சித்தாந்தம், இது சித்தாந்தம். ஆனா எந்த சித்தாந்தங்களாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யறதா இருந்தனா இப்ப பாத்துக்கங்களேன், பாஜக அப்ப இந்தியா ஃபுல்லா நாம ஓரளவுக்கு எங்கேயோ ஒரு கட்சியை உடைச்சு கிடைச்சி சிம்பலை இது பண்ணி தேர்தல் ஆணையத்தை கையில வச்சு எல்லா அதிகார வளையத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கேரளாவில் மட்டும் நம்ம வர முடியாம இருக்கிறோம். ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு தேவை என்ன? நீட்டு விளக்கு, கச்சத்தீவு, இது ரெண்டையும் செஞ்சுட்டோம்னா தமிழ்நாட்டில் நம்ம கால் பதிச்சிடலாமே. அதை செய்யுங்க, உங்களை மனதார வரவேற்கிறோம். ஆனா நீங்க செய்யாம இன்னொரு கட்சி மேல வாக்கு வங்கி நிறைய இருக்குது பாருப்பா. 2024 நாடாளுமன்ற தேர்தல தனிச்சே நின்று கூட்டணி வச்சா பரவாயில்ல. ஏன்னால் அவர்கள் கூட்டணி வச்ச இந்திய அளவில் நம்ம பார்க்கும்போது மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல வர முடியாத, அது தமிழ்நாட்டில் நடக்காது சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது சார். சரி, இப்படி நம்ம பேசிப்போம். பீகார்ல என்ன நடந்துச்சு? அந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒண்ணு சேர்ந்துச்சுல, நடந்துச்சுல. அதுக்கு பிறகு நிதிஷ்குமார் மேல வந்தது பிறகு பாஜக கூட்டணி வச்சாரு, அது வேற. எது வேணாலும் நடக்கலாம் சார். தமிழ்நாட்டுல அதிமுக திமுக கூட்டணி வச்சிரும் சொல்ல அப்படி கிடையாது. அங்க நடந்தது வேற, அதுக்கு பிறகு மாறிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் முதல்ல சொன்னேன், தனித்தே திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிற போது, ஒரு கட்சி அப்படி இருக்கிற போது அவ்வளவு கெட்டதை பண்ணி வச்சிருக்காங்க சார் திமுக ஆட்சியில. ஒண்ணு கூட இது இல்ல. ரெண்டு சொல்லலாம். பெண்களுக்கு போக்குவரத்து இலவச பயணம், காலை சிற்றுண்டி, அது கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது நுங்கம்பாக்கத்தில் ஏதோ ஒரு வார்டில் அதை ஆரம்பிச்சாங்க. அதனால இதெல்லாம் அவங்க போட்ட திட்டத்தை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த சித்தாந்தம் அப்புறம் ஏத்துக்குருவாங்களா? தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அது மாதிரி திமுக மட்டும்தான் கொள்கையோடு இருக்குது. என்ன கொள்கை? மன்னராட்சி மாதிரி உங்க மகன் உங்க பேரன் எல்லாத்தையும் அமைச்சரா அல்லது பெரிய பெரிய இதில் போடுறதுக்கு, அதுக்கு தான் அமைச்சரா? அதுக்கு தான் அதுவும் கொள்கையா, சித்தாந்தமா? ஆகவே இன்னைக்கு இந்தியா முழுவதும் எடுத்துட்டீங்கன்னா 142 கோடி, அதுல 40 கோடி பேர் இன்ஸ்டாகிராம்லயே இருக்கிறாங்க சார். உலகமே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அந்த பரபரப்பு செய்தியில அரசியலும் பண்ணியாக வேண்டியதா இருக்கு. அதுக்கு சமூக வலைதளங்கள் அவங்க கைகளில் அதிகமா ஆளுங்கட்சியா இருக்கனால இந்தியா முழுவதும் பல கோடி பேர் அதுல இறக்கி விட்டுருக்காங்க. அதை வச்சுக்கிட்டே ஆட்சியை பிடிக்கலாம் அல்லது ஆட்சி அதிகாரத்துக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது, நடக்க விட மாட்டார்கள் தமிழர்கள். ஆமா, உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.